இந்த பேர் வந்து குணசேகரம் முனீஸ்வரன். இந்த கிராமத்துடைய பேர் தங்கபுரம். கூடிய சண்டை நடந்ததால் ஜனங்கள் வந்து மட்டக்குழப்புக்கு இடம்பெயர்ந்தது. 2008ஆம் ஆண்டு நாங்கள் மீண்டும் எங்கள் கிராமத்துக்கு வந்த நாங்கள். எங்களவர் 2006 6ஆம் மாதம் 14ஆம் தேதி செல்பட்டு சுத்தவர். அவர்களுக்குள்ளே நல்லா வெள்ளாமை விவசாயம் செய்கிறாங்க, நல்ல வருமானம் அப்படி இருந்தது. இப்போ அவர் இழந்தது பிறகு எங்களுக்கு வருமானத்தை பற்றி எந்த இதுவும் இல்லை. இந்த 2 பிள்ளைகள் அவர்களுக்குள்ளே நல்லபடியாக சாப்பிட்டு எல்லாம் செய்தாங்க. கேட்குற உடுப்பு எல்லாமே அணி தருவார். நான் தான் நடத்துகிற வேலைக்கு அங்கே வந்து போகிறேன், புல் கொத்த போகிறேன், வெள்ளாமை நட்ட போகிறேன். ஒரு நாளைக்கு 500 600 அப்படி வேணா அந்த இதாக கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு அதை வேண்டி கொடுக்குறாங்க. அன்றைக்கு அண்டாடி சாப்பிட்டு சரிண்ணா. பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் தான், அவைக்கு 16 வயசு. 2வது பொடியன், அவருக்கு 15 வயசு. 3வது பொடியன், மற்றது 5 வயசு ஒரு பொடியனுக்கு. ஒரு பொடியனுக்கு 7 வயசு. புருஷன் இருந்து உழைச்சி சாப்பிட்ட மாதிரி உடுப்படுத்த மாதிரி எங்களுக்கு நிம்மதியில் சாப்பாடு. இப்போ இதுக்கு முதல் நாங்கள் இடம்பெயர்ந்து போகும்போது நல்லா புருஷன் அவர் இருக்க நல்ல வடிவாக சாப்பிடணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா கஷ்டப்படாமல் உழைச்சி வந்தவர். ஒரு ஒத்த அரிசி 60 ரூபா, 2 ஒத்த அரிசி போட்டோம்னா தேங்காய் வந்து 50 ரூபா. 2 ஒத்த அரிசி போட்டுட்டு சுட்டா எப்படியும் ஒரு நாளைக்கு 350 ரூபாய்க்கு போகும், சில நேரம் 400 ரூபாய்க்கு போகும். பக்கத்தில் இருக்காங்களும் வருவாங்க. அப்படி மிச்சப்பட்டால் அங்கே ஊர் வழியை நாங்கள் ஒன்று விற்கிறோம். பங்க மாட்டுக்கு சாந்தன் எங்கள் பேர். 9ஆம் ஆண்டு படிக்கணும், வயது 15. அப்பா பள்ளிக்கூடம் போனாங்க. இந்த வேலை வெட்டியில் ஒன்று போகலை. சனிக்கிழமையில் வகுப்புகள் அதில் போகிறேன். அப்பா இல்லாதானா இப்போ சண்டை மாட்டுக்காராக்களோட கொல்லி போகிறேன். போய் ஒரு 10-12 மணிக்கு கொல்லி எடுத்து வந்து வெடியாக காய்ச்சிடுவாங்க. 300 காய்ச்சிடுவாங்க. அவன் எங்கள் அம்மாட்ட கொடுக்கல. இப்போ பிற எடுக்க போனோம்டா பாம்பு யானையிலேக்கு பயந்தான், பயப்படுத்தான் எடுக்கணும் கொல்லி. கொப்பி வெஞ்சியில் அது வேண்டி கொடுங்கண்டா அம்மா வேண்டி கொடுப்பா, இல்லாட்டின்னா அங்கே எங்கேயும் போவேன் வேண்டி கொடுக்கணும். அப்பா 90ஆம் ஆண்டு யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர். எங்களோட அம்மா தான் எங்களை படிப்பித்தவ. படிப்பிச்சும் நான் ஓயல் தான் படித்தேன்னா அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லாமல் போனது. நான் எங்களோட கஷ்டம் தீருமன்றதுக்காக 2006 கல்யாணம் பண்ணேன் நான்.
நிறைய செல்லு வந்து விழுந்தது. அந்த இடத்துல எங்களோட கொட்டியில் விழுந்து செத்துட்டே எங்களோட கணவர். இப்போ அரிசி வியாபாரம் சொன்னாங்க, அரிசி குத்தி வைக்கிற குறுகிய வருமானம் தான் வருது, அதுக்குள்ளெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். குடியேறி 4 வருஷத்துக்கிட்ட போது இன்னும் சாமுத்தி முத்திரையா அரசாங்கத்தில் ஒரு முத்திரை அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க இல்லை. நாங்கள் நிறைய கடிதம் அப்படியெல்லாம் கொடுத்தனாங்க, ஜிஎஸ்சியோட அவங்க கதைச்சினாங்க, அப்படி ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு இப்போ நிரந்தரமான தொழில் தேவைன்னு சொன்னால் முதல்ல பயிற்சி தேவை, பிறகு அவங்களுக்கு மூலதான பொருட்கள் நிதியையும் கொடுத்து உதவினா தான் அவங்க ஒரு நிரந்தரமான தொழிலை கொண்டு போக முடியும்.